காலைதோறும் புதியவை தியானிக்க கற்றுக்கொள்வோம். ஜனவரி 30. கிறிஸ்து இயேசுவை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று எண்ணிக்கொண்டிருக்கிறேன். பிலிப்பியர் 3:8. சாமிநாதர் என்று அழைக்கப்படும் டொமினிக் ஸ்பெயின் நாட்டில் 1170 பிறந்தார். இவர் தாய் மிகுந்த பக்தியுள்ளவர். ஆண்டவரோடு அனுதினமும் தியானிக்க கற்றுக் கொடுத்தார். இவர் உயர்ந்த குடும்பத்தில் பிறந்ததால் தம் சொத்துக்களை எல்லாம் ஏழைகளுக்கு கொடுத்து உதவினார். ஒருமுறை பஞ்சம் ஏற்பட்ட போது தம்மிடம் பணம் இல்லாத நிலையை கண்ட அவர் தமது புத்தகங்களை எல்லாம் விற்று தர்மம் செய்தார். உயிருள்ள மனிதர்களை காப்பாற்ற உயிரற்ற புத்தகங்களை விற்று உதவிகளை செய்வது சரியே என்று நினைத்தார். ஒரு அடிமையை மீட்கும்படி அவருக்கு பதிலாக தாமே அடிமையாக மாறினார். ஆம், பாவத்துக்கு அடிமைகளாக இருந்த மனிதர்களை மீட்கும்படி பாவம் அறியாத ஆண்டவர் இந்த பாவ உலகத்துக்கு தாமே ஒரு அடிமையின் கோலம் எடுத்து ரட்சித்தார். பரலோக வாழ்வை துறந்து பாவம் நிறைந்த இந்த பூமிக்கு வந்து பாடுகளுக்கு தம்மை ஒப்பு கொடுத்தார். சிலுவை மரணத்துக்கு தம்மை அர்ப்பணித்தார். அதனால் நமக்கு ரட்சிப்பு கிடைத்தது. சுயநலத்தை விரும்பியிருந்தால் அவர் பரலோகத்தில் பிதாவின் வலது பாரிசத்திலே இருந்திருக்கலாம். ஆனால் அதை ஒரு ஸ்லாக்கியமாக எண்ணாமல் அதை துறந்தார். வேதம் அதை இவ்வாறு கூறுகிறது: அவர் தேவனுடைய ரூபமாய் இருந்தும் தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல் தம்மை தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து மனுஷர் சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தமும் கீழ்ப்படிந்தவராகி தம்மை தாமே தாழ்த்தினார். பிலிப்பியர் 2:6-8 இன்று அநேகர் பலவிதமான அடிமைத்தனத்துக்கு உட்பட்டிருக்கிறார்கள். பாவத்துக்கு அப்பாற்பட்டு கவலை, மனச்சோர்வு, சுகவீனங்கள், குடும்ப பிரச்சனைகள், பொருளாதார பிரச்சனைகள், தீய பழக்க வழக்கங்கள், குணக்குறைபாடுகள் என்று எண்ணிக்கொண்டே போகலாம். இவர்களை மீட்பதற்காக ஆண்டவரோடு நாமும் கரம் கோர்த்து பணியாற்றுவோம். நமது நேரத்தை தியாகம் செய்வோம். நம் தேவைக்கு அதிகமாக நம்மிடம் உள்ள பொருட்களை பிறரோடு பகிர்ந்து கொள்வோம். யாராவது ஒருவர் அதனால் விடுதலை பெற்றால் எல்லோருக்கும் மகிழ்ச்சிதானே. சுவிசேஷத்தை அறிவிக்க வந்த மிஷனரிமார்கள் சொத்து சுகங்களை தியாகம் செய்து அயல் நாடுகளுக்கு பயணித்து நற்செய்தியை அறிவித்தார்கள். தங்களுக்கென்று சுயநலமாக எதையும் வைக்காமல் சுவிசேஷத்தை அறிவிக்கும் வாஞ்சையிலே கொடுத்தார்கள். அவர்களால் சமூக சீர்திருத்தம் அநேகம் ஏற்பட்டது. கல்வி விளக்கை ஏற்றி வைத்தார்கள். சுகாதாரம் கிடைத்தது. இப்படியாக தியாகத்தால் வளர்ந்ததுதான் இந்த சமூகம். இந்த மீதமான சபை வளர்ந்ததும் தியாகத்தாலே. கர்த்தரண்டை எல்லோரையும் வழிநடத்துவோம். பரலோகத்தில் எல்லோரையும் காணப்போகிறோம். ஜெபம். ஆண்டவரே, ஒன்றையும் நாங்கள் பரலோகம் கொண்டு செல்வதில்லை. சித்தப்படி வாழ வழி நடத்தும். ஆமேன்.